அந்த குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதாவது இந்த லக்கேஜ் எல்லாம் வைப்போம்ல, அதில் படுத்து தூங்கிட்டு இருக்கு அந்த குழந்தை. சூப்பர். நம்ம வண்டி வைக்க அல்ல என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஹலோ guys, it's your boy Sachin. I hope you are having a great day Monday to day. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து day 7 of the ride. எந்த ஊரில் இருக்கோன்னு தெரில. அகமதாபாத் தாண்டி ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊரில் வந்திருக்கோம். அகமதாபாத் தாண்டி ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு பெட்ரோல் பம்பில் வந்து டென்ட் ஸ்டே ஒன்று பண்ணோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கல்ல, அதே டென்ட் ஸ்டே தான். நயாரா பெட்ரோல் பம்ப். இது நம்ம ஊரில் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் இங்கே வந்து இருக்கும். நல்லா நீட்டாக க்ளீனாக, எந்த லாரிக்காரனுமே இல்லாமல் இருந்தாங்களா, விடவே மாட்டான்னு நினச்சேன். இவன் தான் சொன்னான், சரி சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டோம், விட்டாப்புல. அப்புறம் ஒரு சம்பவம் ஆச்சுன்னு சொன்னேன்ல, நம்ம டென்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒயர் வந்து உள்ளே போகும் இதுக்குள்ளே. ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து நமக்கு அது இல்லை, அது பிஞ்சு போச்சு. தனித்தனியாக பிஞ்சு கம்பியாக வந்துடுது. நம்ம தினேஷ் அண்ணாவோடது. சமாளிப்போம், என்ன பண்ணிவிடுவாங்க. இந்த பீஸ் வந்து துண்டாக வந்துச்சா, இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே ஒரு ஒரு சின்ன ஒரு எலாஸ்டிக் இது மாதிரி இருக்கும். அதனால் இது இப்படி பிச்சு அப்படியே அழகாக அது அப்படியே ஒரு செட்டாக அப்படியே இருக்கும். ஆனால் அதில் அது இல்லை, அதை வச்சு கொறுத்து போடுறதுக்குள்ளே போதும். இப்போது இங்கே அகமதாபாத் தாண்டி இங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆஃப் கட்சிக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஒரு ஐடியாவும் இல்லாமல் வந்து அப்படியே போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடும். மணி இப்போ 7 ஆகுது. ரூம்ஸ் எல்லாம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா 2 நாள் டென்ட் ஸ்டே பண்ணிட்டோம். நேற்றுக்கு டென்ட் ஸ்டே, இன்றைக்கி டென்ட் ஸ்டே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போகும்போதும் டென்ட் ஸ்டே, இங்கேயும் டென்ட் ஸ்டே. ஸோ 2 நாள் ஆயிடுச்சு. குளிச்சு அப்போ 3 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் டெக்னிக்கலி. சரி, இதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சு தான் நாங்கள் பட்ஜெட் ரைடு. நேற்றுக்கு லூப் இல்லாமல் ஓட்டினோம், அந்த வாங்க முடியாமல் WD-40. இந்த இன்னைக்கு ஆனால் நல்லா தான் இருக்குது செயின், பெருசாக அழுக்கு அது இதெல்லாம் இல்லாமல். ஹெல்மெட் ஃபுல்லாக பூச்சியாக இருக்குது. இப்படி பூச்சி இருக்கும்போது அதை ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணால் ஒரு மாதிரி ஒட்டிகிட்டே வரும். சரி, ஓகே, தண்ணி ஊற்றி தான் கழுவணும். தண்ணி போட்டு தொட. இந்த பெட்ரோல் பம்போட பாத்ரூம்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. நம்ம அது எவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாலும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 6 மணிக்கு எந்திரிச்சோம், மணி இப்போ 7:40 ஆகுது. கிளம்ப போகிறோம். வைசர் க்ளீன் பண்ணியாச்சு, கோப்ரோ க்ளீன் பண்ணியாச்சு, வண்டியோட கண்ணாடிங்க க்ளீன் பண்ணியாச்சு, லூப் பண்ணியாச்சு, வண்டியெல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பிஸ்கெட் இருந்தது, 5 ரூபா பிஸ்கெட்டு, அதை சாப்பிட்டாச்சு. தண்ணி குடிச்சாச்சு. தண்ணி மட்டும் இல்லை, ஸோ இனி ஒரு இடத்துல எங்கேயாச்சும் போய் காஃபி இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது तन्नी வந்து ஃபில் பண்ணிக்கலாம். कितना दिन छुट्टी लगेगा यहाँ? 20 20 डेज छुट्टी? हाँ, इस बार ही दिया, नहीं तो 10 दिन ही दे देते. क्यों ऐसा? வந்து நல்லா கதை பேசினார். அப்பப்போ வந்து பேசுவாப்பில். காலைல சொன்னார் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு இது ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, வேணா இது பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டடி வெல், ஓகே. இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். ஆனால் வண்டிக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸில் அந்த குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதாவது இந்த லக்கேஜ் எல்லாம் வைப்போம்ல, அதில் படுத்து தூங்கிட்டு இருக்கு அந்த குழந்தை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 288 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது. அப்புறம் 5 மணி நேரம் ரைடிங் டைம் காமிக்குது. நம்ம போகிறது வந்து புஜ் அப்படிங்கிற சிட்டிக்கு. அந்த புஜ்ஜுங்கிற சிட்டிக்கு போயிட்டு தான் வந்து ரன்னுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு தோணுது. ஏன்னா ரன்னில் வந்து கவர்மெண்ட்டோட டென்ட்ஸ் எல்லாம் தான் நிறையா வந்து இருக்குது. ஸோ அங்கே இருக்க டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 4000, 7000, 9000, 13000 அந்த மாதிரி. ஸோ பெட்டர் வந்து நம்ம ஏதாச்சும் சிட்டியில் தங்கிட்டு போயிட்டு வந்துட வேண்டியதான். கிளைமேட் சூப்பராக இருக்குது, ரொம்ப மாட்ரேட்டாக இருக்குது. நைட்டு தூங்கும் போதும் அங்கே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி கிட்ட தூங்குன மாதிரி அவ்வளோ குளிர்லாம் இல்லை, அப்படியே மாட்ரேட்டாக அழகாக சில்ல சூப்பராக இருந்தது. நல்லா தூங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் இந்த 8-8:30 ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ 8:30க்கே லைட்டாக அந்த ஒரு சுகமான சூடு ஜாக்கெட் வழியாக தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு 12 மணி ஆச்சுன்னா செத்தோன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய போர்டெல்லாம் வச்சு இருக்காங்க. என்னன்னு உன்னிப்பாக பார்த்தா அந்த செராமிக் பிளேட்ஸு, அதாவது இந்த டைல்ஸு, அப்புறம் அந்த அந்த பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, க்ளோசெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க போல். ஐயோ, லிட்ஸ் சூப்பர். நம்ம வண்டி வைக்க அல்ல என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நல்ல வேலை RN5 ஆனதுனால தாங்குது நண்பா, சத்தியமாக. இது ஒரு RCயாக இருந்ததுன்னா அவ்வளோதான்.
கண்டிப்பாக ஆர்சியெல்லாம் எப்படி உடையும் தெரியுமா? எவ்வளோ அலாய் உடஞ்சி கேஸ் நான் பார்த்துருக்கேன். சின்ன ஒரு பாட்டோல் இறக்குனா முடிச்சு பிரிட்டில் இருக்கும், படக்குன்னு உடஞ்சி போகும். ஆனால் நம்ம இவ்வளோ பெருமையாக போய் பேசக்கூடாது, பேசின அப்புறம் ஏதாவது ஆயிர போகுது. ஸோ நம்ம இங்கெல்லாம் மாடோட கொம்பெல்லாம் பாட்டு பயங்கரமாக இருக்குங்க பாருங்களேன். அப்பப்பா ஹல்வாடுங்கிற ஊருக்கு போய் அதை தாண்டி நம்ம புஜ்ஜுங்கிற ஊருக்கு வந்து போவோம். தரையெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது. நம்ம ஊர்லெல்லாம் ஒரு மாதிரி சோப்பு கலரில் இருக்குமா, இங்கே ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு குட்டி கள்ளிச்செடி பார்த்திங்கன்னா வந்து 85 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குடிக்குமா. அப்போ ஒரு பெரிய மரம்னா அது எவ்வளோ தண்ணியை இழுத்து எடுக்கும் பாருங்கள், கிரவுண்ட் வாட்டரை. பார்த்தியா ஒரு மாதிரி அந்த பெயிண்ட் ஆகுது, என்ன மேட்டர்னு தெரில. ஒரு மாதிரி கோல்டு கலரில் சன்ஸ்டோனாக பெயிண்ட் ஆகுது, சுண்ணாம்பு மண். நம்ம பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. என்ன கோயில்னு தெரில, உள்ள ஒரு யானை நிற்குது. கிருஷ்ணர் கோயிலோ. டீ கடைக்கு வந்துட்டோம் இல்லையா, அது நிற்கிது. ஆனால் இங்கே சாப்பாடும் இருக்குது, ஏதோ ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. நண்பா டீ இருக்குது, சாய் எவ்வளோன்னு இனிமேல் எல்லாம் கேட்டு தான் ஆர்டர் பண்ணணும். போன உடனே சாய் கீன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இவனுங்க சாயை வந்து சிறப்பு கப்பில் தர மாதிரியே தராங்க. நண்பா சாய் கிட்னா 10 दो चाय. இங்கே பாருங்க நண்பா, டீ கப்பை பாருங்கள, சூப்பராக இருக்கா. இங்கே பாருல, சிறப்பு முடியலடா டே. ஸோ நண்பா இதெல்லாம் வடை மாதிரி இருக்குது. இது என்ன இலவன்னு தெரில, ஆனால் இனிப்பும் உப்புமா சேர்ந்துருக்கு. இது ஏதோ பப்படம், அது ஜிலேபி. சரி இந்த ஊருக்கு வந்திருக்கோம், ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பிளேட்டு காரில் நட்ஸு அது இதெல்லாம் சாப்பிட்லான்னு நினச்சோம், ஆனால் சாப்பிடல. ஆனால் நல்லா இருக்குன்னு தோணுது. இவ்வளோத்துக்கும் இவ்வளோ மிளகா கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. பவருக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிக்கலையா, எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாம் வித்தியாசமான சாஸு. எதுக்கு கூட எதை மிக்ஸ் பண்ணணும் சத்தியமாக தெரில. ஒரு உத்தேசத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து பஜ்ஜி மாதிரி பாப்பா பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், ஆசீர்வாதம். சொன்னா இங்கே ஒரு முடி கடை இருக்குது, முடி வெட்டுற கடை. அந்த கடையோட பேனரில் பாருங்களேன், ஓனரா இல்லை மாடலான்னு தெரில, ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. சரி போவோம். இந்த டைமெல்லாம் நம்ம பைசா ஒரு 100 ரூபா எடுத்து நீட்டினா அது வைரல் ஆகும். டைம் இஸ் 9:25 அண்ட் இன்னும் நமக்கு 200 சில்லற கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி தோடா ஹிந்தி எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 வந்து நான் டெல்லியில் இருந்தேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம மோட்டோ விளாகர் கேங்லேயே முதலாக ஸ்னோ எல்லாம் பார்த்தது நான் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2014 வந்து டெல்லியில் கோச்சிங் போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்தே நான் சிம்லாவுக்கும் மணாலிக்கும் போய் ஸ்னோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் என்னோடய ஹார்ட் டிஸ்கில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கிடக்கும். 2014 எனக்கு வயசு வந்து 17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 17-18 வயசு இருக்கும் அந்த டைமில். அப்படின்னா இப்போ ரொம்ப வயசாகி போச்சோ. ஓ மை காட். ஒட்டகம் எவ்வளோ பெருசு, வீடே தூக்கிட்டு போகிறேன். லாஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டராக ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இந்த சால்ட் கல்டிவேஷன் தான். அந்த பக்கம் கடல் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சைடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ புஜ்ஜை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ நமக்கு லெஃப்ட் சைடு தான் கடல் இருக்க சாத்தியதைகள் அதிகம். இந்த ஊரை ட்ரோனில் பார்த்தா எப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த ரோடை கனெக்ட் பண்ணுற இடம். இந்த இடத்த ட்ரோனில் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன்ல செராமிக் கம்பெனிஸ் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், செராமிக் வேஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பழசு கிடையாது, யூஸ் பண்ணாதது. லைக் மேனுஃபேக்சரிங் எரர் வரும்ல க்ளோசட்லாம், அதெல்லாம் தான் தூக்கி போட்டிருக்காங்க. ஐயோ காலு உடையாதா. சுளீர்னு அடிக்குது, நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மணி வெறும் 10:30 தான் ஆச்சு. இந்த ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் தான். ஆனால் வெயில் தான் அப்படியே
10:30க்கு நல்ல வெயிலாக இருக்குது. ஒரு மாதிரி வலிக்குது இல்லை, ஒரு மாதிரி அடிக்கும்போது நல்லா சுல்லுன்னு இருக்குண்டா. அதனால பவர் வந்து மேக்னெட்டிக் சாமானம் எல்லாம் வச்சுருக்கான். இது ஆக்சுவலி உடஞ்சது கிடையாது, இது ஒரு டெக்னாலஜி. அப்படி வச்சுட்டா அது அப்படியே வைப்பான். ஒன்றும் இல்லை, அதை அப்படியே மேக்னெட்டு அப்படியே வச்சு அப்படியே லாக், அவ்வளோதான். அப்படியே லாக் ஆயிருமா? பணக்கார பையங்க எல்லாம் 5000 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருவான் போல. என்னது 30,000 ஹெல்மெட் வச்சுருக்கேன். லைசர்லாம் இருக்கும். அது 6 மாதம் இஎம்ஐ எல்லாம் போடுவோம். குறைஞ்ச ஹெல்மெட் வச்சுருக்கோம். பிளிமோல் கண்ட்ரோல் V4க்கு வந்து ஆன் ஆகிருக்கும். இருந்தாலும் அது போதிலே பார்த்துடுறேன். இந்த எனக்கும் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி இந்த கிளம்பிட்டேன். அது வேறு பவர் ட்ரிஃப்ட். ஓகே, லெட்ஸ் ரோல் மேன். இன்னும் இந்த குஜராத் வந்து நமக்கு என்னென்ன அதிசயங்கள் எல்லாம் காத்து வச்சிருக்குன்னு தெரில. ஒரு பெரிய பைப் லைன் ஒன்று போகுது. அந்த பைப் லைன் தண்ணிக்காகன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட கெஸ்ஸிங் கரெக்டுன்னா இந்த பெரிய பைப் லைன் வந்து இதை வந்து கடல்லேருந்து தண்ணியை இந்த வழியாக எடுத்து அக்ரிகல்ச்சருக்காக வந்து இதை வந்து அந்தந்த இடத்துல டேப்பு பைப் மாதிரி வச்சு அதை வந்து சப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே கடல் தண்ணி தான் ஓடிட்டுருக்கும். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டுன்னா ஃபேன்ஸு புஜ்ஜுன்னு சொல்லி சைடு போட்டிருக்கு. எப்படி बुझ ऊपर और नीचे ऊपर रे किलो மேலே என்ன இருக்குது புஜ் 80 கிலோமீட்டர்ஸ். நண்பா புஜ்ஜுக்கு வந்து 2 வழி இருக்குது. நம்ம இப்போ போகிற வழி வந்து துபாய் வழியாக போகிறோம். இங்கேயே ஒரு துபாய் ஒன்று இருக்குது. துபாய் குறுக்கு சந்தை மெயின் ரோடு. புஜ் 79 கிலோமீட்டர். டபுள் லேன் ரோடாக இருக்குது இப்போதைக்கு. இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். மறைஞ்சு தான் ஆக வேண்டும். बुझ या रन we are going to run. एक गाड़ी. Okay. Your glass is अच्छा है. आपका चश्मा अच्छा है. இவனுக்கு தெரியாது ஹிந்தி. மேட்ரு என்னென்னா நண்பா, இவங்களுக்கும் ஹிந்தி தெரியாது. இவங்கெல்லாம் குஜராத்தி எல்லாம் பேசுவாங்க. இவங்களுக்கும் ஆமாம், நம்மெல்லாம் பிரைடஸ் டிஎன் வண்டி இல்லை. பின்னாடியிலேருந்து பார்த்தா டிஎன் தெரியும். அதனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்கப்பா நம்ம ஊருக்கு அப்படின்னு அப்படியே பயங்கரமாக கொண்டாடுறாங்க போல். இதில் இருக்க எல்லா ஓட்டையிலையுமே வந்து குட்டி இந்த சிட்டுக்குருவி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவி வந்து உள்ள கூடெல்லாம் வச்சுருக்கு. அதில் யாரோ சாப்பாடெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. எல்லாத்துலேயுமே இருக்குது சிட்டுக்குருவி. நிறைய பறந்துட்டு இருந்தது உள்ளே வரும்போது. அடடடடா, வேறு லெவலியா. சரியான வெயில். ஜாக்கெட்டு உள்ளேயும் சூடு, மொத்தத்தில் வெளியிலையும் சூடு. ஆனால் மணி வெறும் 12 தான் ஆச்சு. இப்போ இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்ம புஜ்ஜு போயிடுவோம். இருந்தாலும் அந்த ஒரு 11:30 12 அந்த டைமுக்குள்ளே அட்டிக்கிற சூடு அப்பா, சரியான வெயில். இப்போவே இப்படின்னு நினச்சி பாருங்கள், ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் எப்படி இருக்கணும். சாயங்காலம் 2 ஐடியா இருக்குது. ஒன்றில் நம்ம ரன்னுக்கு போகணும், இல்லைன்னா வந்து சாயங்காலம் மாண்டவி பீச்சுக்கு போகலாம். ஆமாம், 1 hour 58 கிலோமீட்டர். ஆனால் 1 hour தான் மேப்பே சொல்லுது. அப்படின்னா சூப்பர் ரோடு ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்டுருப்பானோலாம் இருக்குது. இந்த ஹோட்டலில் போய் கேட்டேன். இந்த ஹோட்டல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மொக்கையாக சுமாராக சின்னதாக இருக்குன்னு. இந்த ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ஏசி நான் ஏசி இல்லையா. ஆமாம், ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அங்கே இன்னொரு ஓடி வரும் ஸ்ட்ரைட்டாக, அங்கே போகலாம். இங்கே கேட்போம் எவ்வளோ ரூபா சொல்கிறோன்னு பார்ப்போம். இது பெரிய ஹோட்டல் இல்லையா. रूम्स है फॉर 2 people. टू people. कितना एसी नॉन एसी? एसी का 3000. जस्ट फुल एसी. हाउ मच? 3000. 2.5. कितना एसी? एसी 3000. नॉन एसी 2500. ओके. हाँ, कन्याकुमारी. हाँ, अभी रन देखने के बाद हाँ वाइट रन, फिर जैसलमेर, फिर पंजाब, कश्मीर, सब एक इंडिया भारत एक राउंड कर. राइड विद सचिन, RIDE. राइड R1 है क्या भैया? आपका बाइक R1 है ना? नो R15 है. वो मॉडिफाइड है. அதுதான் நான் யோசித்தேன். ஆனால் இங்கேருந்து அது 18 நிமிஷம் 10 கிலோமீட்டர். போகிற வழியில் நான் கேட்டுகிட்டே போகலாம். முட்டுச்சந்துக்குள்ளே போய் நிற்க போகிறோம். ஸோ நண்பா, இப்படி தான் குஜராத்தில் இருக்க ஒரு டெவலப்டு கிராமம் வந்திருக்கும். கீழே ஒரு ரோடு போகுது, ஆனால் அது முட்டு சந்து மாதிரி தான் இருக்குது. அதனால நம்ம திரும்ப அப்படியே போய் ஆமாம் போவோம். இப்படியே போய் அந்த ரோட்டில் அப்படியே ஏறி போயிடுறேன். இந்த ஹோட்டல் தான் ஹோட்டல் குச் ஹெரிட்டேஜ்.
2000 ரூபா தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து ப்ரொமோஷன் அது இதுன்னெலாம் சொல்லி அப்படி கொஞ்சம் நான் ஒரு பயங்கரமான யூடியூபர் அப்படி இப்படிலாம் சொல்லி கடைசியில் வந்து 1400 ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டான். ஸோ 2000லேருந்து 1400 நான் ஏசி ரூமுக்கு. நான் மட்டும் கெத்தாவா போடா ஃபை. ஐயோ இங்கே இல்லை, எனக்கு இடையில கிடந்தீங்க. சொல்பா ஹோட்டல் வந்துட்டோம். அழிக்குதா அழிக்க சாவியை தவிர எல்லா இடமும் வருது. ஹோட்டல் வந்து காமிச்சு தரேன், செம்ம ஒர்த்து நண்பா. ஆனால் இவன் திறப்பானாங்கிறது தான் டவுட்டு. எப்போதுக்கு லைட்டாக போடு, இது எடுத்து சரு. ஏற்கனவே ஒரு ரவுண்டு வந்தோம். ஸோ இதுதான் நண்பா ஹோட்டலு. ஆனால் ஏசி எல்லாம் இருக்குது, இன்னும் பிரச்சனை இல்லை. டிவி இருக்குது, அப்புறம் ஒரு க்ளீனான கண்ணாடி, ஒரு வேற லெவல் கண்ணாடி ஒன்று இருக்குது. ஸோ லுக்ஸ் குட். ரூம் நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரம் பேசினதுக்கு எப்படியோ கம்மி பண்ணி கொடுத்தான். இப்போது நல்லா குளிக்கணும், சாப்பிட்ணும், வாயெல்லாம் வறண்டு போச்சு. இந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் இருக்குது. அது மாதிரி ரன் ஆஃப் கட்சி வர்றவங்க வந்து நான் இவ்வளோ பெரிய ரூம் எடுத்திருக்கேன்னு நினைக்காதீங்க. 1400 ரூபா. இங்கே ரூம்ஸே இல்லை. 3000, 2000, 3000, 2000 தான். எப்படியோ பேசி எடுத்து, இது அவுட்டரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து விசாரித்து 10 கிலோமீட்டர் அவுட்டரில் வந்து இங்கே ரூம் எடுத்திருக்கோம். இங்கேருந்து எனக்கு 2-3 பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி சாயங்காலம் வந்து நான் வந்து சொல்கிறேன். நாங்கள் சரி என்ன பிளான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு ரன் ஆஃப் கட்ச் போகலான்னு நினச்சோம். இப்போ வந்து மணி 2 மணி தாண்டிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் பெஸ்ட் என்னென்னா, நம்ம சாப்பிடாமல் போனால் முடியாது. அதனால் ஏன்னா காலையிலையும் அந்தளவுக்கு சாப்பிடல, அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம். வீட்டு தயிர் வந்து கிடச்சிருக்கு, தேடி தேடி போய் வாங்கிட்டு வந்தேன். வீட்டு தயிர் எப்படியோ ஓட்ஸில் போட்டு ஹிமாலயன் சால்ட் எல்லாம் போட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரன் ஆஃப் கட்ச் போயிட்டு ஈவினிங் வந்து நல்ல டின்னர் வேணால் வந்து பண்ணிக்கலாம். ரன் ஆஃப் கட்சோட வீடியோஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எனக்கு ரொம்ப நாளாக பட்ஜெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு இடம். ஸோ அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அது தனி வீடியோவாக கொஞ்சம் சாந்தமாக நான் வந்து பேசி வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அது see you guys in the next video. Until then, bye from this.